ஹாய்ப்பா! இன்னைக்கு என்னோட காலை வேலைய தான் பார்க்க போறீங்க. ஒரு சின்ன விளாக் மாரி போட்டிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. 5:30 மணிக்கே எழுந்திரிச்சு சாப்பாடு வச்சு, பருப்பு சாம்பார் வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு வறுத்துருக்கேன். அவனுக்கு வேற 7 மணிக்கு பஸ்ஸுங்களா, அதனால டக்கு டக்குன்னு செஞ்சாச்சு. இந்த பருப்பும், இந்த உருளைக்கிழங்கும் வறுத்தேன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. 1/2 மணி நேரத்தில வேலை முடிஞ்சு போயிடும் பார்த்துக்கோங்க. நான் லேட்டா தான் எழுந்திரிச்சேன். அதனால சரி இன்னைக்கு இத செஞ்சிடலாம். வெள்ளிக்கிழமை வேறயா, அதனால பருப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாவே வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு டிஃபன்ல சாப்பாடு போட்டுட்டு வச்சா தான் வந்து ஆறும். ஃபேன் போட்டு விட்டா தான் ஆறணும். இல்லைன்னா அவன் சூடாக சாப்பிட மாட்டான் பார்த்துக்கோங்க. அந்த எல்கேஜி குழந்தைய விட ரொம்ப மோசமாக பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க என் பையன். ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டான் பார்த்துக்கோங்க. நம்ம எப்படி சின்ன குழந்தைங்கலேருந்து நம்ம ரெடி பண்ணி தாட்டி விடுவோம். அதே மாதிரி தாங்க இப்போவுமே ஒவ்வொன்றா ரெடி பண்ணி அவனுக்கு தாட்டி விடுவோன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து அவனுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும். கிளம்புடா பஸ்ஸு வந்துடும் அப்படின்னு. அப்படி சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக கிளம்பிட்டே இருப்பான். பஸ்ஸுக்காரர் நிறுத்துவாரா, அவர் பாட்டுக்கு அந்த டைமுக்கு வருவார். ஸ்டாப்பில் ஆள் இல்லைன்னா அவர் பாட்டுக்கு போயிடுவார். இல்லைன்னா நாங்கள் மறுபடியும் கொண்டு போய் பஸ்ஸில் போய் வண்டியில் துரத்திக்கிட்டே போய் அந்த 2, 3 ஸ்டாப் தள்ளி கொண்டு போய் நிறுத்துவாங்க. அங்கே கொண்டு போய் நான் விடணும்னு பார்த்துக்கோங்க. எல்லா பெண்களுக்குமே வந்து கடவுள் வந்து ஒரு வரம் கொடுத்தா நம்ம என்ன வேணும்னு சொல்லுங்கள். காலையில் தூங்குறது கொஞ்சம் நல்லா தூங்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டுவோம். ஏன்னா நேரத்திலே எழுந்திரிக்கிறது யாருக்குமே பிடிக்காது. ஆனால் நேரத்திலே எழுந்திரிச்சா நல்லது தான் பார்த்துக்காங்க. மணி வேறு ஆகிடுச்சா, வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு பார்த்துக்காங்க. மணி ஆகிடுச்சு, 7 மணி ஆகும். கொஞ்சம் லேட்டாச்சுனாலும் பஸ்ஸுக்கு வந்து போயிடும் பார்த்துங்க, நிற்கவே நிற்காது. அவனை கொண்டே விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளைய ரெடி பண்ணணும். அவள் பிரச்சனை இல்லைங்க, அவளே ரெடி ஆகிக்குவா. தலை மட்டும் சீவி விட்டா போதும். அவனை விட்டுட்டு வந்துட்டு வீட்டு வேலை பார்க்கணும் பார்த்துங்க. உன்னை அப்படி போட்டு போயிருப்பேன் நான். பாத்திரம் கழுவிட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒதுக்குற டைம் ஒரு 10 நிமிஷங்க. அந்த பாலை குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நியூஸ் பார்ப்பேன் நான். அந்த நியூஸ் பார்க்குறதுக்குள்ளே பாப்பாவுக்கு தலையை சீவி விட்டுட்டு தான் பா டீ பிரேக்கு. அதுக்குள்ளே அவள் கிளம்பிடுவா பார்த்துக்கோங்க. பாலை குடிச்சிட்டு அவளை கொண்டே நான் விட்டுட்டு வரணும். அவளை விட்டுட்டு வந்து நான் வேலைக்கு கிளம்பி போகணும். இதுதான் என்னோடய காலை வேலை.